पूज्य श्री गौतमानंद जी महाराज, पूज्य कमलात्मानंद जी महाराज, पूजनीय साधु सन्यासी वृंद, साध्वी वृंद மற்றும் இங்கே இந்த மாநாட்டுக்கு வந்திருக்க பக்தர்களே, स्वामी पूज्य श्री रामकृष्ण परमहंसर, माता शारदा देवी மற்றும் பூஜ்ய சுவாமி விவேகானந்தர் இவருடைய பக்தர்கள், இவருடைய நினைவிலே நாம் எல்லாம் இங்கே வந்து சேர்ந்து கொண்டிருக்கோம். ஹிந்து இதில் மறுமலர்ச்சி விவேகானந்தர் உருவாக்கினார். இந்த விஷயத்தை பற்றி பேசணும், அப்படி எனக்கு குறிப்பு வந்திருக்கிறது. நாம் எல்லாம் இப்போ வந்திருக்கிறதுனே விவேகானந்தர் பிறந்ததுனாலே. ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் பிறக்காது இருந்தால் நாம் எல்லாம் இந்துக்களாக இருக்கோமா இந்த சந்தேகம் இருக்கிறது. நம்ம முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜகோபாலாச்சாரி அவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார், விவேகானந்தா சேவ்ட் ஹிந்துயிசம். அவர் இல்லாவிட்டால் நமக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காதோ அப்படி சொல்கிறார் அவர். சுப்பிரமணிய பாரதியர் ஹிந்து தர்மத்தினுடைய ரெனயசன்ஸ் மறுமலர்ச்சி உருவாக்கினவர் விவேகானந்தர். பாரதியார் சொல்லியிருக்கார் அப்படி. திலகர் உலகம் முழுவதும் எந்த ಒಂದು இந்த மெட்டீரியலிசம் பொருளாதார ஆதாரமாக என்ன வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதோ அதுக்கு சவாலாகி ஹிந்து தர்மத்தினுடைய கொடி உலகமெல்லாம் அவர் பறக்கினார். திலகர் சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம நாடு முன்னோர்களுக்கெல்லாம், நம்ம நாடு பெரிய தலைவர்கள் எல்லாம் விவேகானந்தர் செய்திருக்க வேலை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். விவேகானந்தர் அவர் இந்த வேலை அவருக்கு ஒப்பிடித்தவர் அவர குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தர் சொல்றார், ராமகிருஷ்ணர் பிறந்ததே இந்து தர்மம் இந்து சமுதாயம் காக்கிறதுக்காக. ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு நிர்தர்களுக்கு சமாதியில் உட்கார்ந்து பிரம்மானந்தத்தில் இருக்கணும் அப்படி ஆசை. அந்த சமாதி எனக்கு குடு அப்படி கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீர்னு அந்த சமாதி வந்துடுச்சு விவேகானந்தருக்கு. அப்போ நரேந்திரா அவன் இன்னும் விவேகானந்தர் ஆகலை. ராத்திரி முழிச்சார், சமாதியிருந்து வெளியில வந்தார். ராமகிருஷ்ணர்கிட்ட போனார், குரு கிட்ட. ராமகிருஷ்ணர் சொன்னார், உனக்கு தாயார் இந்த அருள் கொடுத்திருக்கார், நீ பிரம்மானந்த அனுபவிச்சே,
ஆனால் அந்த பிரம்மானந்தத்தில் இருக்கிறதுக்கு நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். நான் உனக்கு பூட்டு போட்டிருக்கேன். இப்போ சாவி நானே வச்சு கொண்டிருக்கேன். நீ நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. அந்த வேலையெல்லாம் செய்த பிற்பாடு தான் அந்த சாவியிலே நான் பூட்டு தெரிக்கும். அதுவரை நீ சமாதிக்கு போக முடியாது. பாருங்க, குரு ஆசீர்வாதம். குரு ஆசீர்வாதம். நீ வேலை பண்ணணும். அதுக்கு சுவாமி நிர்வேதானந்தா ஒரு பெரிய சுவாமி, அவர் சொல்றார், விவேகானந்தா ராமகிருஷ்ணர் ஒரே 2 உடல் ஆனாலும் ஒரே நோக்கத்துடன் வந்தவர். விவேகானந்தா இஸ் தி டைனமிக் கவுண்டர் பார்ட் ஆஃப் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாத்விகம், பெரிய தபஸ் தபஸ் தபஸ். அது இருந்ததுனால அவருக்கு வெளி உலக போய் பிரச்சாரம் பண்ற ஒரு நிலை இல்லை. அதுக்காக ரஜஸ் உள்ள ஒரு மனிதன் தேவை இருந்தது. இந்த நரேந்திரா அப்புறம் விவேகானந்தன் ஆனார். அவர் சின்ன வயதிலிருந்து ரொம்ப புத்திசாலி. எதுவும் நேரடியாக நம்ப மாட்டா, பார்க்கணும், அனுபவிக்கணும், அப்போதான் நம்புறது. முழுக்க முழுக்க வெளிநாட்டினுடைய கலாச்சாரம் எல்லாம் படித்தா. அங்கே இருக்க தர்மசாஸ்திரம், தத்துவசாஸ்திரம் எல்லாம் படித்து இங்கிலீஷில் நல்லா பேசுவா. நல்ல விஷயங்கள் புரிஞ்சு கொண்ட ரொம்ப புத்திசாலி. நம்ம விஷயங்களை பற்றி நம்பிக்கை இல்லை. நேரடியாக முதல் தடவை ராமகிருஷ்ணன் சந்திச்ச போது கேட்டா, நீங்கள் கடவுள் பார்த்துருக்கீங்களா, எனக்கு காட்டுறீங்களா? இவர் எப்படி கேள்வி கேட்டாரோ அவ்வளோ சுலபமாக ராமகிருஷ்ணன் பதில் கொடுத்தார். நான் பார்த்துருக்கேப்பா, ஆனால் நீ என்ன எப்படி தெரிவியோ இதோட தெளிவாக எனக்கு இறைவன் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறான். அதுக்கு தெளிவாக தெரிஞ்சு கொண்டு இருக்கிறான். எல்லாரும் பார்க்க முடியும். ஆனால் சொத்து, மனைவி, பணம், குழந்தை இதுக்காக கண்ணீரிடுவார். இறைவனுக்கு யார் கண்ணீரிடுவார்? யாரோ பக்தியோட கண்ணிடுவாரோ அவருக்கு இறைவன் கிடைப்பார். கவர்ச்சி வந்துடுச்சு இவருக்கு. சுலபமா நம்ப மாட்டார். எத்தனையோ தடவை இவனே நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கானா அது சந்தேகம் வந்தது. நரேந்திரா ராமகிருஷ்ணர் பரீட்சை பண்ண, ராமகிருஷ்ணர் நரேந்திரன் பரீட்சை பண்றார். குரு சிஷ்யன், சிஷ்ய குரு 2 பேரும் பரீட்சையில் தேர்ந்து வந்துட்டார். இவருக்கும் அவர் பற்றி திருப்தி ஆச்சு, அவரு இவருக்கு திருப்தி ஆச்சு. கடைசியில் ராமகிருஷ்ணர் மற்றவருக்கு எல்லாம் சொன்னார், a day will come when Naren will shake the entire world to its foundations by his intellectual and spiritual powers. ಅವನ ಆನ್ಮಿಕ ಮತ್ತು ಬುದ್ಧಿ ಶಕ್ತಿನಾಲೆ உலகமே அடிப்பாயத்து வரை ஆட்டிடுவான். அவனுக்கு நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கிறது. அப்படி ராமகிருஷ்ணர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு ஒரு நாள் கீழே கூப்பிட்டுட்டு தாம் என்னென்ன சாதிச்சிருந்தாரோ தபஸ் எல்லாம்
நரேந்திரனுக்கு தாரை எடுத்து கொடுத்துட்டார். இவர் உள்ளத்திலிருந்த ஒரு பெரிய சக்தி வந்து நரேந்திரனுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ ராமகிருஷ்ணர் அழுறார். இப்போ நான் பிச்சைக்காராப்பா, எனக்கு இருந்ததெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன். அதனாலே இதுக்காக பிறந்தவர் அவர். ராமகிருஷ்ணர் நரேந்திரனுக்கு பரீட்சை பண்ணும்போது, யோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது, அவரை மனத்தில் ஒரு காட்சி பார்த்தார். அவரை மனம் மேலே போய்கொண்டிருக்கிறது, உலகமெல்லாம் தாண்டி இருக்கிறது, சூரிய மண்டலம் தாண்டி இருக்கிறது. கடைசியில் ஒரே ஒரு பிரகாசம். அங்கே 7 ரிஷிகள் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு குழந்தை போய் ஒரு ரிஷி கழுத்து மேலே கை போட்டு, நான் கீழே போகிறேன், குழந்தை சொல்றது ரிஷிக்கு, நான் கீழே போய் கொண்டிருக்கேன், நீனும் வந்தே ஆகணும். I am going down, you must come down, you must also come. அப்படி சொன்னது பாபாஜி. அப்புறம் அவருக்கு புரிஞ்சுது, அந்த தபஸ்வி பண்ணி கொண்ட ரிஷியே நரேந்திர விவேகானந்தன். அப்போ சீடர்கள் எல்லாம் கடைசியில் ஒரு நாள் ராமகிருஷ்ணர் சொல்லிட்டார், அந்த குழந்தை நான் தான். இந்த நாட்டுக்கு வரும்போது யோசனை திட்டம் போட்டு கொண்டு 2 பேர் வந்திருக்கார். ராமகிருஷ்ணர் தாவு என்ன சாதிச்சாரோ இது உலகம் முழுவதும் பரவுறதுக்காக அவருக்கு உதவியாளரா விவேகானந்தர் கொண்டு வந்திருக்கார். அவர் 2 பேரும் திட்டம் போட்டு சேர்ந்து இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தில் ஹிந்து தர்ம பிரச்சாரம் பண்ணார். அப்போ நிலை என்ன இருந்தது? உலகத்தில் இந்த வெளிநாட்டுக்காரர், வெள்ளைக்காரர் விஞ்ஞானம் அதில் முன்னேறி, யந்திரம் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அது முன்னேறி அவருக்கெல்லாம் தோண்டி கொண்டிருந்தே, இன்னும் கடவுள் யாரோ, நானே கடவுள், எல்லாம் நானே உருவாக்க முடியல. விஞ்ஞானத்தில் இந்த அகங்காரம் வந்து இருந்தது. கடவுள் தேவையில்லை. அந்த நேரத்தில் கடவுள் உண்மையே இப்படி மனித குலத்துக்கே தெரிய வைக்கிறதுக்காக ராமகிருஷ்ணர் வந்து, கடவுள் ஒரே ஒரு ரூபத்தில் உருவத்தில் இருக்கான் இல்லை, எல்லா ரூபத்திலும் எல்லா உருவத்திலும் கடவுள் இருக்கான், எல்லா இடத்திலும் இருக்கான். இது இந்த காலத்தில் எப்படி விஞ்ஞானத்தில் பார்த்து அனுபவிப்பாரோ அதே மாதிரி நான் பார்த்திருக்கேன். நம்ம ருக்வேதத்தில் என்ன வாக்கியம் இருக்குது? ஏகம் சத் விப்ரா பௌதா வதந்தி. உண்மை ஒன்று, அறிவாளிகள் பல விதத்தில் அதை பற்றி சொல்லுவார். இது நான் பார்த்திருக்கேன். அம்பாள் காளி உண்மை, ராம உண்மை, கிருஷ்ண உண்மை. கிறிஸ்தவர் என்ன பூஜை பண்ணுவாரோ, ஃபாதர் இவன், அது உண்மை. அல்லாஹ் அது உண்மை. நான் பார்த்திருக்கேன். இன்னும் நம்ம ஞானிகள் சொல்வார், இறைவனுக்கு உருவம் இல்லை, குணம் இல்லை, நிர்குண நிராகார, அது உண்மை, அது அனுபவிச்சிருக்கேன் நான். அதனாலே நான் அனுபவத்தில் சொல்றேன். அதனால்தான் இந்த நரேன் அவ்வளவர் பற்றி நம்பிக்கை வந்துடுச்சு. அவன் தயார் பண்ணார். இந்த எல்லா சக்தியும் அவனுக்கு கொடுத்து அனுப்பினார்.
நான் சொன்னேன், உலகத்தில் இந்த அகங்காரம் இருந்தது, உலகத்துக்கு காட்டணும், உலகத்திலே நம்ம வெள்ளைக்காரருடைய ಒಂದು ஆதிக்கம் ஸ்தாபிக்கணும், இது அவர் ஆசை. அதற்காகவே 1893 ஆண்டு தி கிரேட் கொலம்பியன் எக்ஸ்போசிஷன் அப்படி அமெரிக்காவில் ஏற்பாடு பண்ணார் சிகாகோவில். கொலம்பஸ் 400 வருஷங்களாக இருந்தது அமெரிக்காக்கு. அதன் நினைவுக்காக இந்த சயின்ஸ் டெக்னாலஜி என்னென்ன ஆயிருக்கிறது அது உலகத்துக்கு தெரிய வைக்கணும், உலகத்தில் அறிவாளிகள் புத்திசாலிகள் எல்லாம் கூப்பிடணும், அப்படி ஏற்பாடு பண்ணார். அப்போ சில கிறிஸ்தவர் சொன்னார், நான் உலகமே கிறிஸ்தவராக்கணும் அப்படி ஆசை இருக்கிறது, உலகத்து அறிவாளிகள் எல்லாம் வந்து நாம் வெள்ளைக்கார என்ன சாதிச்சிருக்கோம் இது எப்போ புரிஞ்சு கொள்வானோ அதே நேரத்தில் நம்ம மதமும் சொல்லிட்டால் உலகமே ஏற்றுக்கொண்டுடுவோம் கிறிஸ்தவர் மதம். அதுக்காக ஒரு கிறிஸ்தவ மாநாடு, ஒரு மத மாநாடு போடலாம், எல்லா மத தலைவர்களும் கூப்பிடலாம். அப்போ சில கிறிஸ்தவ தலைவர்கள் சொன்னார், இது கூப்பிட்டால் நம்ம அடிப்படையான தத்துவமே போயிடுமே, மதம் இருக்கிறது ஒன்றே ஒன்று உண்மையான மதம் கிறிஸ்தவ மதம், வேறே மதங்களெல்லாம் பொய்யான மதங்கள். அதனால் உலக மத தலைவர் மாநாடு ஒன்றே பொய்யானது, கூப்பிடக்கூடாது சொன்னார். ஆனால் 2-3 பேர் முன்னே வந்தார். ரெவரண்ட் பேரோஸ் ஸ்காட் முன்னே வந்து சொன்னார், இல்லை பண்ணலாம், பண்ணிட்டு நம்ம கிறிஸ்தவ வைபவ காட்டலாம், உலகமே அப்போ கிறிஸ்தவ மதமே உண்மையான மதத்தை ஏற்றுக்கொள்ளும். அப்படி அங்கே இந்த மாநாடு ஏற்பாடாச்சு. எதுக்கு விவேகானந்தர் போய் எங்கே விவேகானந்தர் அணைட்டாரோ அந்த உலக சர்வமத மாநாடு ஏற்பாடாச்சு. அதுக்கு இவர் போனார். ஆனால் அங்கே இவர் போகும்போது யாரும் அறிமுகம் இல்லை. அப்போ சூழ்நிலை எப்படி, நம்ம நாடு கூட அடிமை நாடாக இருந்தது. அடிமை நாடு ஆயிருந்ததுனால ஆங்கிலேயன் அவன் ஒரு மெக்காலே சிஸ்டம் எஜுகேஷன் ஒரு கல்வி திரை போட்டு நம்ம நாட்டில் இருக்க புத்திசாலிகள் இங்கிலீஷ் படித்தவர்களுக்கெல்லாம் ஒரு மூளை செலவு பண்ணிட்டான். என்ன விவேகானந்தர் சொல்லியிருக்கார், ஆங்கில முறைப்படி பள்ளிக்கூட்டத்தில் ஒருத்தர் போனால் அந்த குழந்தை போனுடனே முதல் பாட்டை என்ன கற்றுக்கொள்வது, நம்ம தகப்பனார் ஒரு முட்டாளன், மை ஃபாதர் இஸ் எ ஃபூல், மை கிராண்ட் ஃபாதர் இஸ் எ மேட்மேன், என்ன தாத்தனார் ஒரு பைத்தியக்காரன். நம்ம நாட்டில் இருக்க ராமாயண மகாபாரத நூல்கள் எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் இட் இஸ் ஃபிக்ஷன், எல்லாம் பொய்யான கட்டுக்கதைகள். At the age of 16, he will be a mass of negation. 16 வயசுக்கே அவனும் நாம் ஒன்றும் இல்லை, இந்நாட்டில் நாம் எல்லாம் அடிமையாக இருக்கிறதுக்கே யோக்கியரும், அதே நம்ம தகுதி, இந்த மனப்பான்மை வந்துடும், அந்த மாதிரி ஆயிடும் அப்படி விவேகானந்தர் சொல்வார். அதே அவனுடைய நோக்கம். அதனால இந்த நாட்டில் அந்த மாநாடு ஏற்பாடு ஆகி அங்கே விவேகானந்தர் பிரகடமாகாதே இருந்தால் நம்ம நாட்டில் எத்தனையோ இந்த மாதிரி சாது சன்னியாசிகள் பிறந்தார், வேலை பண்ணார், அதே மாதிரி இவர் பேரும் யாரும் கேட்டிருக்க மாட்டார். அமெரிக்காக்காரர் இவரை பற்றி புகழார், பாராட்டினார். இவர் முதல் சொற்பொழிவு கேட்டுடனே அமெரிக்காவில் இருந்த பத்திரிகைகள் என்ன எழுதினார், undoubtedly the greatest figure in the world parliament of religions. இந்த உலக மாநாட்டில் சந்தேகமே இல்லாமல் எல்லாரோட பெரிய மனிதன் இவன்.
அப்படி எழுதார். இன்னொரு பத்திரிகை எழுதுது, இவன் பேச்சு கேட்ட பிற்பாடும் இவன் கருத்துக்களை கேட்ட பிற்பாடும் நமக்கு தோன்றுது, how foolish we are to send our missionaries to that learned country. நாம் எவ்வளோ முட்டாளர்கள் நம்ம நாட்டில் இந்த கிறிஸ்தவ பாத்திகளை அங்கே அனுப்பி கொண்டிருக்கோம். உண்மையிலே அங்கிருந்த மத பிரசாரங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும், நம்ம நாட்டுக்கு கூப்பிடணும். அப்படி பத்திரிகை எழுதியிருக்கிறது. தி சைக்ளானிக் மாங்க். இன்னொரு பத்திரிகை எழுதி, பிஃபோர் ஹிம் ஆல் அவர் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் பிக்மீஸ். நம்ம நாட்டு அறிவாளிகள் பேராசிரியர்கள் எல்லாம் அவன் முன்னாடி சின்ன புழுகள். முதல் இவருக்கு அறிமுகம் பண்ணவரே ஜே.எச். ரைட். அப்படி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய பெரிய கிரீக் கிளாசிக் ப்ரொஃபஸர், ரொம்ப புகழ்பெற்றவர். அவர் அறிவு ஞானத்தை பற்றி என்ன எழுதியிருக்காருனாக்கா, ஹிஸ் லர்னிங் வாஸ் என்சைக்ளோபீடியக். என்சைக்ளோபீடியா வந்து உலக ஞானமெல்லாம் இருக்கக்கூடிய கிரந்தங்கள். இவர் பற்றி இவ்வளோ ஞானம் அவருக்கு இருக்கிறது. இப்படி அவரும் கொஞ்சம் நேரம் விவேகானந்தர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். சொன்னார், சுவாமிஜி நீங்கள் சொல்ல கருத்துகள் 4 செவர் முன்னாடி மத்தியத்தில் உட்காந்து பேசுகிற கருத்தில் உலகத்துக்கே பிரச்சாரமாகணும். இவர் சொன்னார், ஆமாம் நானும் அந்த பிரச்சாரம் பண்ணணும் அப்படி வந்தேன். அவர் சொன்னார், ரைட், நீங்கள் போங்க அந்த மாநாட்டில் பேசுங்க. இவர் சொன்னார், நானும் அதுக்காக வந்தேன், ஆனால் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு. ஏன்? நான் முன்னாடி இங்கே ரிஜிஸ்டர் பண்ணல என்ன பேர். எனக்கு ஏதோ ஒரு பெரிய இயக்கத்தை பிரதிநிதியாக கிரெடென்ஷியல் சர்டிஃபிகேட் கொண்டு வரல, எனக்கு அனுமதி இல்லை. அப்போ என்ன சொன்னார் ஜே.எச். ரைட், சுவாமிஜி நிமக்கு இந்த சர்டிஃபிகேட் கேட்குறது தினசரி விளைச்சி கொடுக்குற அந்த சூரியனுக்கு உனக்கு விளைச்சி கொடுக்கறதுக்கு என்ன உரிமை அப்படி கேட்ட மாதிரி ஆகும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை, கிரெடென்ஷியல்ஸ் தேவையில்லை. அவர் கடிதம் எழுதினார், அறிமுக கடிதம். அதில் ஒரு வாக்கியம், என்ன வாக்கியம் எழுதியிருக்கார், here is a man who is more learned than all the learned professors of America put together. இந்த மனிதன் எப்படி எப்பான்னாக்கா, நம்ம நாட்டினுடைய எல்லா பேராசிரியர்களோட புத்தி குவியல் போட்டாலும் கூட அதோட அதிக புத்திசாலி இவன். இந்த லெட்டர் கொண்டு போய் அங்கே கொடுத்த உடனேயே முன்பக்கத்தில் தலைவர் 3-4வது சீட்டில் இவர் இடம் கொடுத்துட்டார். நீங்களெல்லாம் ஃபோட்டோ பார்த்துருக்கலாம். முன்ன உட்கார்ந்திருக்கார் இவர். ஆனால் அந்த பெரிய கூட்டம் 6000-7000 அறிவாளிகளை கூட்டம் இவர் பார்த்ததே இல்லை. அதில் எப்போ பேசுறதே இல்லை. எப்படி பேசுறது யோசித்து கொண்டிருந்தார். அவர் பேரோஸ் செக்ரட்டரி 3-4 ஆள் பேசின பிற்பாடு நீங்கள் பேசுங்க, இப்போ வேண்டாம் அப்படி சொன்னார். அவரே எழுதுவார் விவேகானந்தர், எனக்கு தைரியமே இல்லை பேசுறதுக்கு. இன்னும் 2 பேர் பிற்பாடு பேசணும், பேசி இப்போ வேண்டாம் அப்படி சொன்னார். மார்னிங் செஷன் முடிந்து போச்சு, மத்தியான செஷன் ஆரம்பாச்சு. அப்போ அந்த செக்ரட்டரி பேரோஸ் யோசித்தார், இப்போ திரும்ப கேட்டால் அவர் இல்லை அப்படி சொல்லுவார், கேட்குறதே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஏன் நின்று கொண்டு கோஷம் பண்ணிட்டார். இப்போது பாரத நாட்டில் வந்திருக்க விவேகானந்தர் பேசுவார் சொல்லிட்டார் கோஷம். இவருக்கு என்ன ஆச்சு, இப்போது நம்ம நாடு பேர் எடுத்துக்கொண்டிருக்கார். நான் ஏந்து பேசுகிறேனாக்க நாட்டுக்கு அவமானம். ஏந்துட்டார். அவர் சொல்கிறார், நடுங்கி கொண்டிருந்தேன். ஆனால் சரஸ்வதி சாரதா ஞான பண்ணே, குரு தியான பண்ணே. உடனேயே நகசிகாந்த காலிலிருந்து தலை வரைக்கும் ஒரு சைத்தன்யம் வந்து சக்தி வந்து நின்று கொண்டு முன்னே வந்து பேசினார். முதல்
ரெண்டு வார்த்தை, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா நாட்டினுடைய சகோதர சகோதரியர்களே, இது கேட்டது அங்கிருந்து 6000 பேருக்கு ஒரு ஷாக் ஆகிப்போச்சு. எல்லாரும் கை தட்டினார், ஏந்துட்டார். அங்கே வெளிநாட்டில் நான் பார்த்துருக்கேன் ஸ்டாண்டிங் ஓவேஷன். இப்போ நீங்கள் உட்காந்து கை தட்டுறீங்கோ, அங்கே உட்காந்து இருக்க மாட்டார், ஏந்துடுவார், குதிப்பார். திருப்தி ஆயிட்டால் அவரு ஆனந்தம். குதிச்சுட்டு சத்தமோ சத்தம், ஒரே சத்தம், ஒரே சத்தம். 2-3 நிமிஷம் ஆச்சு இவருக்கு பேசுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு. சில நிமிடங்கள் பேசினார். சில நிமிடங்கள் பேசின பிற்பாடு என்ன ஆகிப்போச்சு, எல்லாருக்கும் ஒரே கவர்ச்சி, ஒரே கவர்ச்சி. இவர் அங்கே போனால் இங்கே போனால் வேற யாருக்கும் மதிப்பில்லை. இவர் பின்னாடி வருவார். அந்த கருகே செக்ரட்டரிக்கு கவலையாகி போச்சு. என்னப்பா இவர் வெளியில் போனால் எதுக்கான எல்லாரும் அவர் பின்னாடி போயிடுவார், சபை காலி ஆகிடுறது, என்ன பண்ணுறது? கடைசியில் போய் இவர் கை பிடிச்சி கொண்டு வந்து உக்காந்து வச்சார். நீ இங்கே இரு, ஏந்துடுறது வேண்டாம் சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு விவேகானந்தர் பேசுவார் அப்படி சொல்லி கூட்டம் வச்சிருந்தார் அவர். இந்த அளவுக்கு இவரை பற்றி ஜனங்கள் பைத்தியக்காரமாச்சு. அங்கே இந்து தர்மத்தை பற்றி பேசினார். என்ன சொன்னார்? இதுவரை நாம் கேட்டோம், நம்மதே தர்மம் சிரேஷ்டம், மற்றதெல்லாம் பொய், இப்படி எல்லாம் கேட்டோம் நாமும். ஆனால் இது எப்படி இருக்குது பேச்சுன்னாக்கா, நம்ம நாட்டில் ஒரு குபமண்டூக்க நியாயம் அப்படி இருக்குது. ஒரு கிணறுல ஒரு தவளை இருந்தது. அந்த தவளை கிணறுல முழுக்க முழுக்க அந்த தவளைதே ராஜ்யம், நானே ராஜா, வெளியே போகவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு இன்னொரு தவளை வந்தது. பார்த்து, என்னப்பா நீ எங்கேருந்தா வந்தே? யார், நான் பார்க்கவே இல்லை. ஆமாம், இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எங்கேருந்தா வந்தேன்? கடல்லேருந்தா வந்திருக்கேன். கடல்? என்ன கடல் அண்ணாக்கா? எப்படி நான் சொல்லணும்? எங்கே பார்த்தாலும் தண்ணி, எவ்வளோ தூரம் போனாலும் தண்ணி. ஓ, எவ்வளோ தூரம் தண்ணி? அந்த கிணறு தவிழே இங்கிருந்த இங்கே குதிச்சுது கொஞ்சம் தூரம். இவ்வளோ பெருசாக இருக்குதா அந்த தண்ணி? அங்கே இவ்வளோ தூரம் இருக்குதா? அப்படியே கேட்டது. அது சிரிச்சது. அது அப்படியா? கோபம் வந்துடுச்சு. கிணறுக்கு ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை வரை குதிச்சு கொண்டு போச்சு. எப்போ பண்ணாரே? அப்போ கேட்டது, இவ்வளோ பெருசாக இருக்குதா? அப்போ அந்த கடல் தவளை சொல்லுறது, முட்டாளா, நீ இந்த கிணறு விட்டு வெளியில் போகல, கிணறு விட்டு வெளியில் போகல, இந்த கிணறுகளை கோட்டி கோட்டி கிணறுகளை போட்டாலும் கூட கடல் ஆகாது. இந்த மாதிரி கடல் தவளை பேச்சுச்சு. இதுவரை நான் கேட்ட பேச்செல்லாம் கிணறு தவளை பேச மாதிரி பேச்சு இருக்கிறது. எவ்வளோ தைரியம் அந்த நாட்டில்! நீங்கள் சொல்கிறீங்கோ மனிதன் பாவி, எப்படி சொல்கிறீங்கோ? கிறிஸ்தவனால்தான் அவன் சொர்க்கத்துக்கே போகிறான், இல்லை எனக்கு நரகத்துக்கு போகிறான். அவனை பாவி. பல சமயத்தில் நீங்கள் கேட்டிருக்கீங்க, கிறிஸ்தவ பாத்திரிகள் பிரச்சாரம் பண்ணுவார், ஜனங்களை எப்படி கூப்பிடுவார்? ஏ பாவிகளே அப்படி சொல்வார் அவர். விவேகானந்தர் சொல்றார், மனிதன் நம்ம நாட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்கார், அமிர்தஸ்ய புத்திரா, இறைவனுடைய வடிவங்கள், இறைவனுடைய குழந்தைகள், எல்லாரிடத்தும் இறைவன் இருக்கிறான். அதனாலே it is the greatest sin to call a human being a sinner. மனிதனை பாவி எப்படி சொல்றதுனே பெரிய பாவம். அந்த நாட்டில் சொல்லியிருக்கார். எவ்வளவு தைரியம்! இந்த மாதிரி இந்து சமுதாயத்துடைய சிறப்பு தன்மை. அவர் சொல்றார், நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார், யார் எந்த முறையிலே எந்த உருவத்திலே இறைவன் ஆராதித்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். பகவத்கீதை ஸ்லோகம் சொன்னார்,
ஏ யதா மாம் பிரபத்யன்ஸ்தே தாம் ததைவ பஜாம்யம். யார் எப்படி என்னக்கிட்ட வருவாரோ அதே போல் அவனுக்கு நானும் வரவேற்பு செய்கிறேன். மனிதனுக்கு வேறு ருச்சி இருக்கிறது. ஒருத்தனுக்கு உப்பு பிடிக்கும், ஒருத்தனுக்கு காரம் பிடிக்கும், அவனுக்கு புளி பிடிக்கும். அதுக்காக வந்து ஸ்லோகம் சொன்னார், ருச்சீனாம் வைச்சித்யாத் ருச்சுகுட்டிர நானா பததிஷாம் நுணாமே கோகம்யஸ்தமசி பயசா மரணமைவ. ஒரே தாய் வயிற்றில் பிறந்த 4 குழந்தை இருந்தால் ஒரு குழந்தைக்கு உப்பு சாப்பிடணும் பிடிக்கும், இன்னொருத்துக்கு இனிப்பே பிடிக்கும், ஒருத்துக்கு வெண்டைக்காய் பிடிக்கும், இன்னொரு கத்திரிக்காய் பிடிக்கும். பிடிக்கிறது இல்லை, மற்றவருக்கு வெவ்வேறு ருச்சி இருக்கும். அதனால மனிதனுக்கு கூட வெவ்வேறு ருச்சி இருக்குது. உனக்கு சிவன் பிடிக்கும், உனக்கு ராம பிடிக்கும், உனக்கு கிருஷ்ணா பிடிக்கும், உனக்கு அம்பாள் பிடிக்கும். யாருக்கு எது பிடிக்குமோ, எந்த உறவ பிரியமானதோ அந்த உருவத்திலே பூஜை பண்ணலாம், அந்த உருவத்திலே ஆராதிக்கிறார், அந்த பேரில் ஆராதிக்கிறார். இந்த சுதந்திரம் நம்ம நாட்டில் இருக்கிறது. விவேகானந்தர் எதுவரை சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் ஒரே உண்மையான ரிலிஜன் மதம் அப்படி சொல்கிறீங்கோ, நாம் என்ன சொல்வோம், உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறாரோ அத்தனை மதங்கள் இருக்கலாம், ஒருத்தனுக்கும் ஒரு மதம் இருக்கலாம். இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் இறைவன் ஒருத்தன். எப்படி ராமகிருஷ்ணன் சொல்றார், எனக்கு தாகமாகும், தண்ணி தேவை, நானும் தமிழில் தண்ணி தண்ணி அப்படி சொல்கிறேன், இங்கிலீஷில் வாட்டர் வாட்டர் சொல்கிறார், ஹிந்தியில் பானி பானி சொல்கிறார், கன்னடத்தில் நீர் நீர் சொல்கிறார், நீళ్ళు சொல்கிறார் தெலுங்கில். ஆனால் கிடைக்கிறது என்ன? தண்ணி தான். அதே மாதிரி இறைவன் ஒருத்தன். அவனவனுக்கு ருச்சிக்கு தகுந்த முறையில், அவன் நம்பிக்கை தகுந்த முறையில் இறைவன் ஆராதிக்கலாம். இந்த சுதந்திரம் நம்ம நாட்டில் இருக்கிறது. அப்போ உலகத்தில் இந்த விசாரம், எண்ணம், இந்த கருத்துக்களை கிராந்தி புரட்சி நடந்து கொண்டிருந்தது. பழைய கருத்துக்களை விட்டு கொடுத்திருந்தார். அதனாலே ஆன்மீகத்திலும் கூட இவ்வளோ சுவாதந்திரம் இருக்கிறது. இது கேட்டே அவருக்கு எல்லாம் ஆச்சரியமாய் போச்சு. அதனால்தான் விவேகானந்தர் ஏற்றுக்கொண்டார். அண்ட் விவேகானந்தருக்கு அமெரிக்காவில் என்ன புகழ் கிடைச்சதோ அது நம்ம நாடு பத்திரிகைகள் எல்லாம் வந்தது. இது பார்த்து இவருக்கு எல்லாம் ஆச்சரியம், யாரப்பா நம்ம ஆள் அங்கே போய் உலகத்திலே தலை சிறந்த ஆளு அப்படி பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கணும் பார்க்கணும். ஏன்னாக்கா இங்கே விவேகானந்தர் பேர் யாரும் கேட்டதில்லை. நரேந்திர தெரியும், அவர் சன்னியாசியாக பரிவிராஜுக்கு வரும்போது அவர் விவேகானந்த பேர் வச்சு கொள்ளலை. அவர் எப்போ வெளியில் புறப்பட்டாரோ அப்போ அந்த கேத்ரி மகாராஜா விவேகானந்தா அப்படி அந்த படகுல இவர் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தார். இந்த பேர் ஏற்றுக்கொள்ளணும் சுவாமியை அப்படி பிரார்த்தனை பண்ணார். அந்த பேரே பிரச்சாரம் ஆகிப்போச்சு. அதனால் விவேகானந்த பேர் பிரச்சாரம் ஆனது அமெரிக்காவில். நம்ம நாட்டுக்காரர் தெரியாது. பார்க்கணும் பார்க்கணும் எல்லாருக்கும் ஆசை. யார் இவனும் கடைசியில் 4 வருஷங்கள் அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாம் சுற்று பிரச்சாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் இங்கே வாங்குவோம் இங்கே வாங்குவோம் இங்கே வாங்குவோம். நம்ம இங்கிலாந்துக்கு கூப்பிட்டார். அங்கே இருக்க அறிவாளிகள் எல்லாம் இவருக்கு முழுக்க முழுக்க பலர் சீடராயிட்டார். சொல்லுவார் 3000 பேருக்கு மந்திர தீட்சை கொடுத்துருக்காரா வெளிநாட்டுக்காரருக்கு விவேகானந்தர். அப்படி ரெக்கார்டு இருக்கிறது. பலரெல்லாம் தம்ம சொத்தெல்லாம் வித்துட்டு இவர் கூட வந்துட்டார் நம்ம நாட்டுக்கு. பகினி நிவேதிதா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கோ, மார்கரெட் நொபெல் அப்படி இங்கிலாந்து ஒரு சீடே இந்த வந்துட்டார் நம்ம நாட்டுக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கவர்ச்சி முடிச்சு நம்ம நாட்டுக்கு புறப்படணும் அப்படி இஷ்டம் வந்து எண்ணம் வந்தது. இங்கிலாண்டில் சொன்னார் ஒரு நாள், அப்பா இப்போ எனக்கு நல்லா வேலை பண்ணி ஆச்சு, 2 ராமகிருஷ்ணருக்கு சிஷ்யர்களே இவர் கூட இருந்த சிஷ்யர்களை கூப்பிட்டார்.
ஒருத்தர் அபேதானந்தா அப்படி அவர் இங்கிலாந்து கூப்பிட்டார், இன்னொருத்தருக்கு சாரதானந்தா அவருக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பினார். அங்கேயும் நான் செய்திருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படி அவருக்கு ஒப்படுத்திட்டு நான் பாரதத்துக்கு போகிறேன் அப்படி புறப்பட்டார். புறப்படும் போது ஒரு இங்கிலீஷ் நண்பன் அவர் கேட்டார், சுவாமிஜி உங்கள் நாட்டு பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க, 4 வருடங்கள் இந்த போக விலாசத்தில் இருக்கக்கூடிய லக்ஸூரியஸ் அண்ட் பவர்ஃபுல் உலகமே நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கோம், இந்த நாட்டுகள் சுற்றுப்பிரயாணம் பண்ண பிற்பாடு உங்கள் நாட்டு பற்றி என்ன தோன்றுது உங்களுக்கு? இந்த கேள்வி கேட்டார். சாதாரணமாக நம்ம நாட்டு வாலிபர்கள் அங்கே போனால் அங்கே ஏமாறி போய்விடுவார். நம்ம நாட்டு பற்றி அவர் ரொம்ப இளமையாக நினைப்பார். சிலர் சொல்கிறார் இஸ் எ ரிச்சர்ட் கண்ட்ரி, அதுதான் ஸ்வர்க்கம். ஆனால் விவேகானந்தர் என்ன சொல்கிறார், நான் இங்கே வர்றதுக்கு முன்னாலே நம்ம நாடு பற்றி எனக்கு பற்று இருந்தது, அன்பு இருந்தது. ஐ லவ்ட் மை கண்ட்ரி, பட் டுடே தி வெரி டஸ்ட் இஸ் ஹோலி டு மீ. அதில் இருக்க ஒரு தூசி எனக்கு புனிதமானது. தி வெரி ஏர் இஸ் ஹோலி டு மீ. அந்த காற்று எனக்கு புனிதமானது. இது என்னுடைய தீர்த்தம். தீர்த்த யாத்திரை போகணும், பிலிகிரமேஜ் சென்டர். இவ்வளோ பக்தி நம்ம நாட்டு மேலே. புறப்பட்டு வந்தார். கப்பலில் உக்காந்து அந்த மரங்கள் பூமி திறந்தால் கேப்டன் கேட்பார், அதான் நம்ம நாடு. அவன் சொல்ல இன்னும் கொஞ்சம் நாடு இருங்கோ, நான் வந்துடுன்னு சொல்லுவேன். கடைசியில் ஜனவரி 15ஆம் தேதி 1897ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி காலையிலே பனைமரம் தென்மரம் தெரிஞ்சது ஒரு லைன். கேப்டன் கேட்டார், யார் இது? யாவது உங்கள் நாடப்பா இது? உடனே இருந்த இடத்துல சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டார். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டார். வந்தது இவருக்கு வரவேற்பு செய்கிறதுக்கு ஒரு வாரம் அப்படி கொலம்போ நகரத்துக்கு வந்தது. கொலம்போ அப்போ நம்ம நாட்டு பகுதியாக இருந்தது. அப்போ அரசியல் ரீதியாக கூட அங்கே நம்ம நாட்டினுடைய புத்திசாலிகள், அறிவாளிகள், ப்ரொஃபஸர்ஸ், பிஸ்னஸ்மேன், ராஜ மகாராஜர்கள் எல்லாரும் அங்கே வந்துட்டார். பெரிய கமிட்டி ஆச்சு, பெரிய ஸ்வாகதம் ஆச்சு. நிரஞ்சனானந்தா அப்படி ஒரு கூட இருந்தவர் அவரும் வந்தார். அவர் வந்துட்டு கப்பல் மேலே போய் சின்ன படகுல இறங்கி தடத்துக்கு வரணும். பெரிய கப்பல் கிட்டே வர முடியாது. நிலத்துக்கிட்டே இறங்கிட்டு அவர் கூட வந்தார். இங்கே வரவேற்புக்காக இங்கெல்லாம் போட்டிருக்காரு இந்த மாதிரி சிகப்பு. அப்போ எல்லாம் விலை ரொம்ப அதிகமாக இருக்க ரத்ன கம்பளிகள் அதெல்லாம் போட்டிருந்தார். ஆனால் அவர் காலும் தூசி தொடக்கூடாது அப்படி. ஆனால் சுவாமிஜி இறங்கினுடன் வந்து நம்ம நாடு முழுக்க பேசினார். உலகத்திலே இந்து தர்மத்தை பற்றி பேசினார். இங்கே வந்து இந்து தர்மத்தை பற்றி பேசி இந்துக்களுக்கு விழிப்பு உணர்ச்சி உருவாக்கினார். சொன்னார், நீ இந்துவா பிறந்தது பற்றி பெருமைப்படு. உங்க முன்னோர்கள் எல்லாம் இவ்வளவு பெரியவர்கள். பி ப்ரவுட் தட் யூ ஆர் a Hindu. and Hindu யாரப்ப உண்மையான இந்து? லாகூரில் பேசுகிறார். then and then alone you are a Hindu. when the very word sends a thrill like a shock in your body. ஹிந்து வார்த்தை கேட்ட உடனேயே உலகம் நம்ம உடம்புல எல்லாம் ஒரு சக்தி வரணும், சைத்தன்யம் வரணும். அந்த அளவுக்கு இந்து பற்றி அன்பு இருக்கணும். உலகத்திலே ஏதான ஒரு ஹிந்து இருக்கிறான் எங்கே, உன்னை என்ன முடி பேசிட்டும், எதை முடிய பேசிட்டும், அவன் உடனேயே எனக்கு நெருங்கியிருக்கவன் இந்த அன்பு அவனை பற்றி வரணும். அவனுக்கு கஷ்டத்தில் இருக்காருன்னாக்கா அந்த கஷ்டம் நீக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும். தேவைப்பட்டால் உயிர் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கணும். அந்த அளவுக்கு இந்து பற்றி அன்பு இருந்தால்தான் நீ உண்மையான இந்து. இந்த அளவுக்கு பேசுவார். ஹிந்து அப்படி யாரும் கெட்டதாக சொன்னால் கவலைப்படாதீங்கோ. நம்ம முயற்சினாலே
என்ன பண்ணுவோம்? ஹிந்து மாதிரி வார்த்தை, இவ்வளோ பெரிய வார்த்தை, உண்மையான வார்த்தை, உயர்ந்த வார்த்தை உலகத்தை எந்த மொழியிலும் உருவாக்கவே இல்லை. அந்த மாதிரி நம்ம இந்துக்கு மரியாதை கொண்டு வருவோம். இந்த மாதிரி இந்த நாட்டில் எல்லாம் கூட அவர் பேசி, மன்னிச்சுங்க 5 நிமிஷம் தாமதமாச்சு, முடிச்சிடுவேன், 8:45 முடிச்சிடணும் அப்படி சொல்லியிருக்கார். ஆகிப்போச்சு டைமும். விவேகானந்தர் பற்றி பேசினால் நேரமே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நாம் இந்துக்களாக இருக்கணும், பெருமைப்படணும். இந்து தர்மத்தை பற்றி நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார். நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் இந்து, நாமும் பெருமைப்படுவோம். ஆனால் விவேகானந்தர் இவ்வளோதான் எதிர்பார்க்கலே. நம்மால் நிறைய எதிர்பார்த்தார். என்ன? உலகத்தில் மறுபடியும் இந்து நாடு தலை சிறந்த நாடாகணும். ஹிந்து அவர் ஏற்றார். அவர் சொல்கிறார், ஐ எம் an imaginative man. I want the conquest of the entire world by the Hindu race. நான் ரொம்ப கற்பனை பண்ணி கொள்கிற ஆளு. என்ன ஆசை என்னன்னாக்கா, நம்ம ஹிந்துகள் உலகமே ஜெயிக்கணும். எப்படி? அரசியல் ரீதியா இல்லை, ஆன்மீகத்தினால ஜெயிக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ். அதுக்காக நீங்களாம் வெளியில் போகணும். நீங்கள் உண்மையான ஹிந்துவாக இருக்கணும், மற்றவருக்கு ஹிந்துவாக்கணும். பி அண்ட் மேக். அவருடைய பெரிய சந்தேசம் இதேதான், நீ ஆகும் மற்றவருக்கு ஆக்கும். இந்த மாதிரி நாம் எல்லாம் விவேகானந்தர் என்ன உண்டாக்கினாரோ, உலகத்தில் இந்துத்துவ பேரும் புகழ் பாராட்டு உருவாக்கினார், நம்பிக்கை உருவாக்கினார். அதுக்காகவே உலகத்து அறிவாளிகள் எல்லாம் என்ன சொல்றார்? டாயன் பி எப்படி இங்கிலாந்து பெரிய எழுத்தாளர், ஹிஸ்டாரியன், அவர் சொல்றார், இப்போ மனிதரே ஞான விஞ்ஞானத்தினுடைய ஒரு ப்ரோக்ரஸ் என்ன ஆயிருக்கிறது, டெவலப்மெண்ட். அதனாலே மனித குலமே நாசனமாயிடும். அதனால் மனிதர் கூட காக்கணும். அப்படி இருந்தால் ஹிந்து கருத்துக்கள் மட்டும்தான் காக்க முடியும். அதுக்காக தி வெஸ்டர்ன் பிகினிங் மஸ்ட் ஹேவ் an இந்தியன் and ஹிந்து end. அதனால் எல்லா ஞான விஞ்ஞானத்து பின்னணியிலே ஹிந்து தத்துவம் இருந்தால்தான் மனித குலம் இருக்கும். ஏன்னாக்கா இடீ மனித குலத்தில் ஒருத்தருக்கு நம்பிக்கை வரணும்னாக்கா நமக்குள்ள எல்லாம் அந்த இறைவன் இருக்கிறான். இந்த நம்பிக்கை இந்து மட்டும் சொல்றது. அதனாலே என்னுடைய பிரார்த்தனை என்ன? நாம் எல்லாம் இந்துக்கள் நம்பிக்கை இருக்கிறது. ராமகிருஷ்ணர் பூஜை பண்ணுவோம், விவேகானந்தர் பூஜை பண்ணுவோம், சாரதா மாதா பூஜை பண்ணுவோம். இதிலே திருப்திப்படக்கூடாது. ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு வெளியில் போய் இந்த பிரச்சாரம் பண்ணி ஜனங்களை விழிப்புணர்ச்சி உருவாக்குறதுக்காக என்ன மாதிரி அவருக்கு ஊக்கம் கொடுத்தாரோ, சமாதி வேண்டாம் அப்படி சொல்லிட்டாரோ, அதே மாதிரி நாமும் சமாதியில் உட்காரக்கூடாது. இப்போ உலகத்தில் வாழணும். அப்படி இருந்தால் நாம் உண்மையான மனிதராகி, தைரியசாலிகளாகி, வீரர்களாகி நம்ம தர்ம பிரச்சாரத்துக்காக முயற்சி பண்ணணும். அநியாயம் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த அநியாயம் எதிர்க்கணும். விவேகானந்தர் கப்பலில் வரும்போது இவ்வளோ பிரச்சாரம் பண்ணிட்டார். கிறிஸ்தவ பாத்திரிகளுக்கு எல்லாம் அவங்க வருமானம் இருந்து அதெல்லாம் போயிடுச்சு. அதுக்காக 2 கிறிஸ்தவ பாத்திரிகள் வந்து கொண்டிருந்தார் கப்பலில். இப்போ நல்ல வாய்ப்பு இருக்குது, இவன் ஒருத்தரே கிடச்சிருக்கான், இவனுக்கு நாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளலாம். அப்படி கிட்டே வந்தார். சுவாமிஜி உங்ககிட்ட சர்ச்சை பண்ணணும் அப்படி சொன்னார். வாண்டாப்பா, உங்கள் படி நீங்கள் போங்க, நம்ப நான் இருப்பேன் அப்படி சொன்னார். என்னப்பா ஆச்சு, முடிச்சு அப்படி சொன்னார். அப்புறம் இல்லை சர்ச்சை பண்ணணும், சர்ச்சை பண்ணார். சர்ச்சை ஆரம்பித்தார். இவர் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டார். இவ்வளோ புத்திசாலி இவர். அவர் தோற்று போயிட்டார். ஆனால் சேஷம் கோப்பைன்னு புரியாது, கோபம் வந்துடுச்சு. திட்டுறதுக்கு ஆரம்பித்தார். இந்து தர்மம், இந்து கடவுள்கள் எல்லாம். உடனே இவர் என்ன பண்ணார்? ஏந்துட்டார்.
கடுத்து பிடிச்சார். ஒரு வார்த்தை நீ பேசினால் இப்பவே தூக்கி கடல்ல போட்டுடுவேன். அவனு நடுங்கிட்டா, இன்னொரு பார்த்து ஓடி போயிட்டா. இந்த விஷயம் கல்கட்டால வந்து அவருடைய நண்பன் ஒரு சின்னா அப்படி அவனுக்கு சொல்றார், சின்னா உங்க தாயார் அன்பு இருக்கிறதா உங்க தாயார் பற்றி? ஆமா அப்படி சொன்னார். தாயார் பற்றி அன்பு இருந்தால் யாரும் உங்க தாயார் திட்டி நான் என்ன பண்றேன், நான் சரியா முடிச்சுடுவேன். அவனுக்கு எப்படி சொன்னான்? நல்லா சொன்னேன். உண்மையிலே நம்ம மதம், நம்ம இந்து தர்மம், நம்ம தாய். தினசரி இத்தனை கிரைஸ்தவ பாத்திரிகள் திட்டு கொண்டிருக்கிறார், நீ கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிய. உண்மையான அன்பு இருக்கிறதா அவனுக்கு உங்க தாயார் பற்றி? இதுதான் நம்ம தாய். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கோம், நம்ம நாட்டில் எவ்வளோ மற்ற மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்து தர்மத்தினுடைய எதிரிகள் எத்தனை பேர் இருக்கார். வெளிநாட்டுக்காரர் நம்ம நாட்டில் இருக்கார், நம்ம நாட்டுக்காரரே நம்ம எதிரிகளாக இருக்கிறார். இதுக்கு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? ஒருத்தரும் யோசிக்கணும். நானேனோ ஹிந்து, சுற்றுப்புறத்தில் என்ன இருக்கிறது? இது இந்து நாடாக இருக்கணும், இந்த நாட்டில் இந்துக்கள் இருக்கணும். நான் என்ன பண்ணி கொண்டிருக்கேன்? இந்த மற்ற மாற்றம் தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? நம்ம மொத்தத்தில் இருக்கணும், வெளியில் போகக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணி கொண்டிருக்கேன்? இப்படி நாமும் உண்மையான செயல் வீரரான இந்துக்களாகணும். செயல் இன்மை இருக்கக்கூடாது, இந்து ஆகக்கூடாது. நம்ம நாட்டில் இருக்க சாபம் என்னன்னாக்கா, நல்லோர்கள் நிறைய பேர் இருக்கார், ஆனால் நல்லோர்கள் தமக்காக நல்லோர்கள், சமுதாயத்துக்கு இந்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை. கௌட்டில்யா அர்த்தசாஸ்திரம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கான், இந்த நாட்டில் தி இன்ஆக்டிவிட்டி ஆஃப் தி குட் ஹேஸ் டன் மோர் ஹாரம் டு திஸ் கண்ட்ரி தேன் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி ஈவில் ஃபோர்ஸஸ். இந்த நாட்டில் தீய சக்திகளும் வெளிநாட்டுக்காரர் செய்திருக்க அட்டுவடி அத்தியாச்சாரத்தோட அதிகம் அந்நியாயம் இந்த நாட்டுக்கு ஆயிருக்கிறது. எதுக்கான்னாக்கா நல்லவர்கள் சும்மா உட்கார்ந்திருக்கார். விவேகானந்தர் சொல்றார், I am pained to see you sitting idle inactive. நீ செயல் இன்மையோட சும்மா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து என் மனத்துக்கு ரொம்ப கஷ்டமாகி கொண்டிருக்கிறது. ஏன்டு வேலை பண்ணும். Rejoice, you are the chosen instruments in the hands of the God. இறைவனுடைய கையிலே நல்ல கருவி, நீனும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி. இந்த ஒரு மனத்தில் வச்சுக்கொண்டு கருத்து வேலை செய். Arise, awake and stop not till the God is dead. ஏந்துட்டு வேலை செய். இப்படி குரல் கொடுத்திருக்கார். நாம் உண்மையிலே பக்தரானால் அவர் என்ன ஆசைப்பட்டிருக்காரோ படிக்கணும், வேலை செய்யணும். எப்படி சுவாமி சித்பவானந்தர் ஐசிஎஸ் படிக்கணும், இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு புக் பண்ணுறதுக்கு வந்தார். டெல்லி இதுக்கு மദ്രാஸ்க்கு ஷிப்பில் புக் பண்ணிவிட்டு, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் ஒரு பழைய புஸ்தகங்கள் இருந்தது. ஒருத்தர் விற்று கொண்டிருந்தார். 2 அணா கொடுத்தா, அப்போ 2 அணா ஒரு புஸ்தகம் வாங்கினார். ஸ்பீச்சஸ் ஆஃப் விவேகானந்தா இன் மெட்ராஸ். சென்னையிலே விவேகானந்தர் கொடுத்த சொற்பொழிவு படித்தார். ஒரு தடவை படித்தார், 2 தடவை படித்தார், 3 தடவை படித்தார். தோன்றதே நான் இங்கிலாண்டு போக மாட்டேன், ஐசிஎஸ் வேண்டாம். காலேஜ் சேர பிரசிடென்சி காலேஜில். ஆனால் ராமகிருஷ்ணாசிரமத்துக்கு வந்தார் சென்னையில். சுவாமி சிவானந்தா, பிரம்மானந்தா போன்ற பெரிய ஆட்கள் இருந்தார் அங்கே. அவரை கூட கவர்ச்சினாலே சிவானந்தர் கூட வேலூருக்கு போயிட்டார். அங்கே பிரம்மச்சாரி ஆயிட்டார், பீஜம் முடிக்கல. திரைம்பக சைத்தன்யா அப்படி. அந்த சுவாமி சிவானந்தர் தம்ம உடம்பு நிலைக்காக கூட்டிக்கு வந்தார் நம்ம ஊட்டி உடுக்க மண்டலத்தில். அங்கே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே ஒரு ஆசிரமம் பண்ணலாமா பாடி சொன்னார். ஆசிரமம் ஸ்தாபித்தார். அங்கே திரிம்பகானந்தருக்கு சந்நியாசம் கொடுத்தார். அவரே சுவாமி சித்பவானந்தா ஆயிட்டார். 30லிருந்து 40 வரை ஊட்டி மட்டத்தினுடைய தலைவராக இருந்தார் அவர். சிவானந்தர் சொன்னார், அப்பா
ನೀನು ತಮಿಳ್ನಾಟಿಗೆ ಉಪಯೋಗ மாதிரி ನಾನು ವಿಶೇಷ வேலை பண்ணும். அதுக்காக எல்லார்கிட்ட பேசி சென்ட்ரல் பெங்களூரில் அவர் தனியாக வெளியில் வந்து ராமகிருஷ்ண சபாவனை ஆரம்பித்து இவ்வளோ இதெல்லாம் அவருடைய பிரதாபம். ஏன் இந்த முடிவுக்கு வந்தார்? விவேகானந்தர் சொற்பொழிவு படித்தார். படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கிறது இப்போ திருப்திப்பட்டு கொண்டு வீட்டில் வைக்கார்ல. நம்ம வாழ்க்கையில் ஐசிஎஸ் ஆறுது விட்டுட்டார். எல்லாம் விட்டுட்டு சன்னியாசியாகி இவ்வளோ பெரிய ஒரு குடும்பம் உருவாக்கி இருக்கிறார். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்? 100 ஒரு பகுதி, 1000 ஒரு பகுதி. ஒருத்தர் யோசிக்கணும், நான் பண்ணணும் இந்து சமுதாயத்துக்காக. இந்த முடிவு எடுத்துக்கொண்டால் நாம் இந்த பக்தர் மாநாடுக்கு வந்தது சார்த்தகமாச்சு. இப்படி பிரார்த்தனை பண்ணி நான் நேரம் அதிகம் எடுத்துக்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டு என்னை பேச்சு முடிச்சிடுவேன். வணக்கம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நல்ல மனிதர்களை உருவாக்குதலும் தேசத்தை புனரமைத்தலும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு இயங்கி வரும் விவேகானந்த் கேந்திரத்தின் சார்பாக இப்போது உங்கள் முன் நிற்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுவாமி விவேகானந்தரும் இந்தியாவின் மறுமலர்ச்சியும். ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர், இந்தியாவின் மறுமலர்ச்சியை தோற்றுவித்தவர். சுவாமி விவேகானந்தரிடமிருந்து அனைவரும், அதன் பின் வந்த அனைவரும் புத்துயிர் பெற்று மறுமலர்ச்சி பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். சுவாமி விவேகானந்தர் ஓரிடத்தில் இருந்து கொண்டோ இல்லை புத்தகங்களை படித்து கொண்டோ இந்தியாவின் மறுமலர்ச்சிக்காக பாடுபடவோ உழைக்கவோ இல்லை. சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவிலிருந்து புறப்பட்டு தென்கோடியில் இருக்கின்ற கன்னியாகுமரி வரை இந்தியா முழுவதும் சுற்றி இந்திய மக்களை புரிந்து, இந்தியர்களை புரிந்து, இந்திய நாட்டை புரிந்து தன்னுடைய பணியை தொடர்ந்தார். சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் வீழ்ச்சிக்கு உள்ள காரணங்களை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டு கண்டுபிடித்தார். இந்தியாவின் வீழ்ச்சிக்கு காரணங்கள் என்ன என்பதை அவர் கண்டுபிடித்தார். அந்த காட்சியை கண்ட பின்பு அந்த வீழ்ச்சியிலிருந்து இந்தியாவை மீட்பதற்காக பாடுபட வேண்டிய கடமை அவர் முன் இருந்தது. இந்திய நாட்டு மக்களுக்கு நாட்டுப்பற்றை ஊற்ற வேண்டிய பெரிய கடமை அவர் முன் இருந்தது. அயல் நாட்டவருக்கு இந்திய நாட்டு பண்பாட்டை மதித்து இந்திய நாட்டிற்கு மதிப்பு கொடுப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமையும் அவருக்கு இருந்தது. இந்திய நாட்டின் பெரும் சிறப்பும் சக்தியும் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டியிருந்தது. இத்தனை நிகழ்ச்சிகளோடு சுவாமி விவேகானந்தர் இந்திய நாடு முழுவதையும் சுற்றி கொண்டு மக்களை புரிந்து கொண்டு நம்முடைய பண்பாட்டை தெளிவாக புரிந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். மகாராஷ்டிரத்தில் இருக்கும்போது திலகர் அவர்களை சுவாமிஜி சந்தித்தார். திலகர் சுவாமிஜியிடம் அந்நியருடைய ஆட்சியினால் நம் நாடு எவ்வளவு சீரழிந்து கிடக்கின்றது என்பதை பற்றி மிக தெளிவாக விவேகானந்தரிடம் விளக்கி கூறினார். இந்தியாவின் மாபெரும் மறுமலர்ச்சிக்காக நாம் உழைத்தாக வேண்டும். இந்தியாவின் மாபெரும் மறுமலர்ச்சியில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சுவாமி விவேகானந்தரிடம் திலகர் அவர்கள் கூறி சுவாமி விவேகானந்தரை உற்சாகப்படுத்தினார். விவேகானந்தருக்கும் திலகரிடம் பேசிய பின்பு மறுமலர்ச்சியில் ஒரு உற்சாகமும் உத்வேகமும் ஏற்பட்டது. அப்போது அவர் தன்னுடைய குருநாதரிடமிருந்து பெற்ற வார்த்தைகளை நினைவு கூர்ந்து சுவாமிஜி ஓர் உறுதி எடுத்துக்கொண்டார். என்னுடைய இயக்கத்தின் செயல்பாடுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக என்னுடைய குருநாதர் கொடுத்த ஆணை இந்தியாவின் மறுமலர்ச்சியே என்பதை அவர் உறுதி எடுத்துக்கொண்டார். அதன் பின் அவர் இந்திய நாட்டிற்கு மறுமலர்ச்சியை ஆன்மீகத்தின் மூலமாகவே உண்டு பண்ண வேண்டும். சுவாமிஜி மறுமலர்ச்சிக்கான பணிகளை பற்றி மிக தெளிவாக கூறினார். மறுமலர்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை மிக தெளிவாக விளக்கினார்.
பண்டைய சீர்திருத்தவாதிகளும் இப்போது இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகளும் எப்படி ஒருவரோடு ஒருவர் வித்தியாசப்படுகின்றார்கள் என்பதை எல்லாம் விளக்கி, பழைய ரிஷிகள் எல்லாம், நம்முடைய பழைய காலத்து ரிஷிகள் எல்லாம் தன்னுடைய காரியங்களை சாதித்தார்களே தவிர தன்னுடைய பெயரையோ புகழையோ நிலைநாட்டவில்லை. ஆனால் தற்காலத்து சீர்திருத்தவாதிகள் எல்லாம் தான் செய்கின்ற காரியங்கள் நடக்கின்றதோ இல்லையோ தன்னுடைய பெயர் புகழ் இதெல்லாம் வருவதற்காக உழைப்பதை பற்றியெல்லாம் சுவாமிஜி கோடிட்டு காட்டினார். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் நம்ம நாடு மறுமலர்ச்சி பெறுவது, பாரதம் உயர்ச்சி பெறுவது ஊன் உடம்பினுடைய பலத்தால் அல்ல, ஆத்ம பலத்தால் தான் பாரத நாடு உறுதி பெற முடியும். அழிவினால் அல்ல, அன்பும் அமைதியும் கலந்த கொடியால் தான் பாரத நாடு உயர்ச்சி பெறும். பாரத நாட்டின் உயர்ச்சி காவிய ஆடையிலிருந்து வரக்கூடிய சன்னியாசிகளுடைய துவர ஆடையிலிருந்து தான் வரும் என்பதையெல்லாம், அந்த கொடியின் கீழ் தான் எல்லா முயற்சியும் ஏற்படும் என்பதையெல்லாம் சாமிஜி கூறியிருக்கின்றார். சுவாமி விவேகானந்தர் இந்திய நாட்டின் மறுமலர்ச்சிக்காக எப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும், அப்படி பணி செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு எத்தகைய தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மறுமலர்ச்சியாளருக்கு மிக விரிவாக கூறியிருக்கின்றார். மறுமலர்ச்சி பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் மனம் திறந்து மனப்பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அந்த செயலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் வாய் வார்த்தைகளாக அச்செயல்கள் இல்லாமல் உணர்வு பூர்வமாக அவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி உணர்வு பூர்வமாக ஒரு காரியத்தை நாம் செய்கின்றோம் என்றால் அன்பு திறக்க முடியாத கதவுகளை கூட அன்பு திறக்கும். அப்படிப்பட்ட அன்பு நம்முடைய உள்ளத்தில் உற்சாகமாக வெளிவர ஆரம்பிக்கும். ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் நாம் உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த உணர்வுகள் நம்மை தூங்க விடாது. அந்த பணிகளை முடிக்கும் வரை, அந்த காரியங்களை செய்து முடிக்கும் வரை அந்த உணர்வுகள் நம்முடைய இரத்தத்தில் குருதியில் பாய்ந்து இரத்த குழாய்கள் வழியாக சென்று நம்முடைய ஹிருதயத்திற்கு வந்து ஹிருதய துடிப்போடு கலந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை முடிக்கும் வரை மனப்பூர்வமாக ஆனந்தமாக அந்த காரியத்தில் நம்மை ஈடுபட வைத்து அந்த காரியத்தில் வெற்றியை அடைய வைக்கும். ஆகவே மனப்பூர்வமாக அந்த நாம் செய்யக்கூடிய காரியத்தில் தூய்மையான எண்ணத்தோடு அந்த காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அந்த தூய்மையான எண்ணத்தோடு அந்த செயல்களை நாம் செய்கின்ற போது நிச்சயமாக அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அப்படி காரியத்தில் நான் ஈடுபடும் போது மருத்துவர் போன்ற பணி மருத்துவர்கள் எப்படி பணி செய்கின்றார்களோ அப்படி நாம் பணி செய்ய வேண்டும். மறுமலர்ச்சி பணியில் ஈடுபடும் போது எப்படி மருத்துவர் வந்து ஒரு சின்ன குழந்தை மருந்துகளை எடுக்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைகளை கூட சமாதானப்படுத்தி மருந்துகள் கொடுத்து அக்குழந்தையை நல்ல ஆரோக்கியத்திற்கு கொண்டு வருவார்களோ அதுபோல மருத்துவருடைய உள்ளத்தோடு நாம் பணி செய்ய வேண்டும். நம்முடைய பணிகள் எல்லாம் அந்த காரியங்களை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதில் தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சில காரியங்களை நாம் எடுக்கும்போது இந்த இடத்தில் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இவர்களால் இந்த காரியங்களை செய்ய முடியாது என்பதைத்தான் கூறுகின்றோமே தவிர இந்த காரியத்தை எப்படி நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும், அது எப்படியான காரியமாக இருந்தாலும் காரியத்தில் நாம் வெற்றி அடைந்தே தீர வேண்டும். அதுதான் இன்றைய மறுமலர்ச்சி. அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் நமக்கு செயல் வடிவத்தில் செய்து காட்டியிருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் பாரத நாட்டில் எப்படி முழுவதும் சுற்றிவிட்டு கடைசியில் கன்னியாகுமரிக்கு வருகின்றார். கன்னியாகுமரி பகவதி அம்மனை தொழுதுவிட்டு வெளியில் வருகின்றார். வெளியில் வரும்போது அங்கிருந்த சிலரோடு நம்முடைய தென்கோடி முனையில், இந்தியாவின் தென்கோடி நிலப்பரப்பில் சிறிது தூரம் கடலை தாண்டி ஒரு பாறை இருப்பதை பார்க்கின்றார். இந்த பாறையின் விசேஷம் என்ன என்று பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கேட்கின்றார். அப்போது எல்லோரும் சொல்லுகின்றார்கள், இந்த பாறையில் அன்னை கன்னியாகுமரி ஒத்தை காலில் நின்று ஈசனை பரமனை அடைவதற்காக தவம் செய்தார்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த பாறைக்கும் மக்களுக்கும் தொடர்பு உண்டா என்று சுவாமி விவேகானந்தர் கேட்கும்போது, மாதம் ஒரு முறை கோவிலில் இருந்து திருக்கார்த்திகை அன்று அக்கோவில் அந்த ஒற்றை பாதையில் திருப்பாறை பாதத்தில் பூஜை செய்து வருகின்றார்கள் கோவிலிலிருந்து என்று கூறுகின்றார்கள். உடனே சுவாமி விவேகானந்தருக்கு அன்னை பகவதி நின்று தவம் செய்து ஈஸ்வரனை அடைவதற்காக தவம் செய்த அந்த பாறைக்கு தான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. கரையில் வந்து நின்று கொண்டு அங்கு செல்வதற்காக முயற்சி எடுத்தார். அப்போது அங்கே போட்டில் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த போட்டுக்கு ஒரு காலனா கொடுக்கணும். காலனா கொடுத்தா தான் போட்மேன் கொண்டு விடுவான். அப்படி கேட்கும்போது சுவாமிஜி கையில் காசு கிடையாது, அவர் ஒரு சன்னியாசி, கையில் காசு வைத்திருப்பதில்லை. ஆகவே அந்த போட்மேன் காசு கொடுக்காததுனால அவரை ஏற்றிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டார். நாமளாக இருந்தால் சரி போட்டில் ஏற முடியல, எப்படி போக முடியும், போகணுன்னு நினச்சோம் அப்படின்ட்டு பேசாமல் திரும்பிடுவோம்.
ஆனால் சுவாமி விவேகானந்தர் அந்த இடத்துல நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். இங்கிருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க அவர் பாஞ்சிடுவார் போல இருக்குது கடலில் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த இடம் பாறைகள் நிறைந்தது, பெரிய பாறைகள் இருக்கும், பள்ளத்தாக்கு இருக்கும், சுறா மீன்கள் இருக்கும், இந்த இடத்துல நீந்தி போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவர் அந்த இடத்துல அப்படியே பாறையிலிருந்து கடலில் குதிச்சிடுறார். கடலில் குதித்து நீந்தி பாறையை போய் அடைகிறார். இந்த இடத்துல சுவாமி விவேகானந்தருடைய வீர தீரத்தையும் அவருடைய செயலில் இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் நம்ம ஒரு உற்சாகத்தோடு உணர்ந்து கொண்டோமே. ஆனால் எந்த தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களெல்லாம் மீறி நம்முடைய செயல்களில் நமக்கு வெற்றியை காண முடியும். அப்போ சுவாமி விவேகானந்தர் அந்த பாறையில் நீந்தி சென்று அந்த பாறையை அடைந்தார். அந்த பாறைக்கு சென்றவுடன் அன்னை பகவதி தேவியை மனப்பூர்வமாக வணங்குகின்றார். எப்படி ஈஸ்வரனை அடைவதற்காக அன்னை அந்த பூமியில் நின்று தவம் செய்திருக்கின்றாள் என்று நினைக்கின்றார். அதன் பின் இந்தியரை பற்றியும் இந்திய நாட்டை பற்றியும் இந்தியாவின் மறுமலர்ச்சியை பற்றும் அந்த இடத்தில் அவரை அறியாமல் அவரை உணராமல் ஒரு தவநிலைக்கு சென்று அந்த தவத்தில் இந்தியாவின் மறுமலர்ச்சியையும் கண்டு கொண்டிருக்கின்றார். இந்தியாவிற்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு ஒரு நிழல் படம் போல் அவருடைய மனதில் காட்சியளித்தது. நம்முடைய பழம்பெருமைகள் எல்லாம் தெரிய வந்தது. இனி செய்ய வேண்டியதை பற்றியும் அவருக்கு தோன்றியது. நம்முடைய பண்பாடுகள் எல்லாம் மிக உயர்ந்த இந்த சிறப்பு பெற்ற பண்பாட்டுகளை அந்நியரிடம் நாம் தெரிவிக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. அந்த இடத்தில்தான் அவர் சிகாகோவில் நடக்கிற சர்வ சமய மாநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற முடிவை எடுத்தார். அங்குதான் இந்தியாவின் மறுமலர்ச்சியும் தோன்றியது. ஆகவே சுவாமி விவேகானந்தர் அங்கிருந்து சிகாகோ நகருக்கு வந்தார். சிகாகோ நகருக்கு வந்த பின்புதான் அவருக்கு அந்த சிகாகோ நகரில் தன்னுடைய செயலை செய்வது அவ்வளவு சுலபம் அல்ல என்பது புரிந்தது. சிகாகோவிற்கு வந்த பின்பு அவர் கையில் அந்த சர்வசமய மாநாட்டிற்கு செல்ல வேண்டிய எந்தவித அட்ரஸோ இல்லை அங்கு செல்ல வேண்டிய சர்டிஃபிகேட் எதுவும் அவர் கையில் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த மாநாடு தள்ளி வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. அதுவும் அவருக்கு ஒரு பெரிய சோதனை. அவர் கையில் காசு கிடையாது, குளிர்கால ட்ரெஸ் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இன்னும் 2 மாதம் தங்கி ஆகணும். திரும்பி போகவும் முடியாது. அதனால் சுவாமிஜி அங்கே தங்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடி பார்க்குறாரு. அப்போ அவருக்கு இங்கே இருக்கிறதுல பாஸ்டன் நகருக்கு போனோன்னா பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் விலை குறைஞ்ச இடத்துல நம்ம தங்கி இருந்தால் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகாது, அங்கே போகணும் அப்படின்ற முடிவு அவர் எடுத்து போகிறார். போகும்போது அவருக்கு யாரையுமே தெரியாது, என்ன எதுவும் எந்த அட்ரஸோ எதுவுமே கிடையாது, என்ன செய்ய போகிறோன்றதும் தெரியாது. அங்கே போகிறார். போகும்போது எப்படி இந்தியாவில் அவர் முழுவதும் சுற்றி வந்தாரோ, பல்வேறு மொழிகள், பல்வேறு மக்கள், பல்வேறு தெய்வங்களை கும்பிடக்கூடிய மக்கள், இப்படி எல்லாரோடவும் சுற்றி வரும்போது எல்லா உதவிகளும் அவருக்கு கிடைத்ததோ அதே மாதிரி வெளிநாடுன்ற வித்தியாசம் கூட இல்லாமல் அவருக்கு அங்கே போகும்போது அவர் கூட ட்ரெயின்லேயே ஒரு அம்மா வர்றாங்க. சான்ற ஒரு அம்மா அவங்க கூட வர்றாங்க. அந்த அம்மா சுவாமிஜியினுடைய முகத்தை பார்த்த உடனேயே அவங்களுக்கு ஒரு இது புரிஞ்சிடுச்சு. நல்ல ஒரு ஏதோ ஒரு பெரிய தீர்க்கதரிசி மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல பேச்சு கொடுக்குறார். அவரிடத்துல பேச ஆரம்பித்த உடனேயே அவர் மகா பெரிய ஒரு மனிதர், சாதாரண மனிதர் அல்ல என்பது அந்த அம்மாவுக்கு தெரிந்து கொண்டது. அந்த அம்மா இங்கே யாருடைய விலாசத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள், என்ன ஏது என்று கேட்டபோது அவர் எதுவுமே கையில் அல்ல, தனி மனிதனாக ஒரு இதுவும் இல்லாமல் வந்திருக்கிறார், உதவி எதுவும் இல்லாமல் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அம்மா தன்னுடைய இல்லத்துக்கு கூட்டி கொண்டு போய் அவருக்கு வேண்டிய சகல வசதிகளையும் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு செய்வாளோ அதுபோல் அவருக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் மிக தெளிவாக தெளிந்த மனதோடு உண்மையோடு செய்து கொண்டிருக்கின்றார். அப்போதுதான் அவங்களுக்கு ப்ரொஃபஸர் ரைட் அறிமுகமானார். அப்போ அவர் இவரை பார்த்த உடனே புரிஞ்சிட்டார் இவருடைய மேன்மை தங்கிய அறிவுகள். இவருக்கு ஏதோ இவர் மற்றவங்களுக்கு சொல்ல போகிறார், இவர் மூலமாக உலகம் முழுவதுக்கும் ஏதோ செய்திகள் கிடைக்க இருக்கிறது, அதன் மூலமாக மனித குலம் மேன்மையடைய போகிறது என்பதை எல்லாம் அவர் புரிந்து இவரிடத்தில் பேசும்போது இவர் சிகாகோவில் நடக்கின்ற சர்வசமய மாநாட்டிற்கு தான் வந்திருப்பதாகவும், ஆனால் சர்வசமய மாநாட்டிற்கு தான் கொண்டு வர வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் எடுத்துக்கிட்டு வரல அப்படின்றதையும் அவர் கிடைக்கல அப்படின்றதையும், எந்த ஒரு ஸ்தாபனத்தின் சார்பாக இந்து மதத்தின் ஸ்தாபனத்தின் சார்பாகவும் அவர் வரல அப்படின்றதையும் சொன்னார். இதெல்லாம் தேவையே இல்லை. சூரியநாராயண ராவ்ஜி சொன்ன மாதிரியில் அவர் நல்ல தெளிவாக இதை பற்றி சொல்லியிருந்தார். சூரியனுக்கு உதிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் எதுவும் தேவையில்லைன்றது. அப்போ இவரே எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அவருக்கு கொடுக்குறாரு. அப்புறம் சர்வசமய மாநாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை, அதுவும் முடிஞ்சு போச்சு. ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய காலமும் முடிஞ்சு போச்சு. அதனால் ரெஜிஸ்டர் பண்ணவும் முடியாது. அப்போ ப்ரொஃபஸர் ரைட் சொல்லுவார், நான் உங்களுக்கு எல்லாமே தர்றேன்,
அந்த சிகாகோ சபையினுடைய தலைவர் பரோஸ் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவருக்கும் நான் லெட்டர் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாமே அவருக்கு எழுதி கொடுத்து விட்டார். இப்போவும் இவருடைய சோதனை காலம். திருப்பி இவர் சிகாகோ போகும்போது எல்லாத்தையும் தொலைச்சிட்டார். அவர் கொடுத்த எல்லா சர்டிஃபிகேட்டு எல்லாம் தொலைஞ்சு போச்சு. லெட்டர் அவர் பரோஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தார் அந்த சபை தலைவருக்கு, அது எல்லாமே தொலைச்சிட்டார். எங்கே தான் போகணும், அட்ரஸ் எதுவுமே தெரியாது. அப்போ இவர் டோட்டல் சரண்டர், கடவுளிடத்தில் தன்னை முழுமையாக தன்னுடைய ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் குருநாதர் இடத்துல கிடைச்ச எல்லாத்தையும் தொலைச்சிட்டார். இப்போ அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. சிகாகோவில் இருந்து வந்துட்டார். இங்கே வந்த பிறகு சிகாகோவுக்கு வந்து சேர்ந்துட்டார். இங்கே வந்த பிறகு வெளியில் வந்து பார்க்குறார், வெளியில் யார்கிட்டையாவது உதவி கிடைக்கும், யார்கிட்டையாவது நம்ம கேட்டு போய்க்கிடலாம் அப்படின்னு யோசித்தா இவருக்கு அங்கே உள்ள கிரேக்க மொழி பேசுகிறாங்க எல்லாரும், போர்டெல்லாம் கிரேக்க மொழியில் இருக்குது, மொழி தெரியல. திருப்பியும் ஸ்டேஷனுக்குள்ளேயே போயிட்டார். கொஞ்ச நேரம் மீண்டும் ஸ்டேஷனுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறார். அங்கேயும் யாரையும் கிடைக்கல, எந்த உதவியும் அவருக்கு வந்து சேரல. அப்போ தான் இவர் முழுமையாக குருநாதரத்தில் தன்னை ஒப்படைச்சிட்டார். எனக்கு என்ன பண்ணணும்னுலாம் தெரியாது, ஏதோ வழி நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லி குருநாதரத்தில் தன்னை ஒப்படைச்சிட்டு, பசி ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எதுவும் கிடைக்கல, அடுத்து கையில் காசு கிடையாது, ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு, ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்காக இருக்குது, இன்றைக்கி சபைக்கு போகணும், முதல் நாள் ராத்திரி வந்திருக்கிறார். அப்புறம் வெளியில் வந்து எங்கே தங்குறதுன்னு யோசித்து சுற்றி வந்தபோது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குட்ஸ் வண்டி இருந்தது. அந்த குட்ஸ் வண்டிக்குள்ளே ஏறி படுத்து அன்னைக்கு ராத்திரிக்கு தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் விழித்தார். காலையில் என்ன செய்யணும்னு தெரியல. திருப்பி இப்படி சுற்றி வந்துட்டு ஒரு வீட்டு வாசலில் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த வீட்டு கதவு திறந்தது. திருமதி ஹேல் அம்மையார் வந்தாங்க. அவங்க வந்த உடனே இவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்ததும் புரிஞ்சிட்டாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு. ஆனால் அவங்க இவங்ககிட்ட கேட்டது என்ன கேட்டாங்கன்னா, முதல் வார்த்தையே இப்போ சிகாகோவில் நடக்கிற சர்வசமய மாநாட்டுக்கு நீங்கள் போகணுமா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டாங்க. உடனே இவர் தன்னுடைய காரியம் வெற்றி பெற்றதாக நினைத்து ஆமா சொன்னாங்க. அந்த அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போய் அவருக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் தானே செய்து கொடுத்து அவரை கொண்டு அந்த இடத்துலையும் விட்டாங்க. இப்படி அவர் அங்கே வரும்போது இத்தனை இடையூறுகளுக்கு இடையிலையும் ரொம்ப தளர்ச்சியோ இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மேடையில் நமக்கு பேச சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா எதுவுமே இல்லை. முழுமையாக அவருக்கு தெரிஞ்சிருந்தது தன்னுடைய குருநாதர் தன்னை கொண்டு விடுவார். நான் எடுத்திருக்கிற வைராக்கியம், என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த ஆணை, இந்த காரியம் நடக்கும் அப்படின்ற முழுமையான நம்பிக்கை அவரிடத்துல இருந்தது. அப்புறம் நேரே வந்தார். சபைக்கு வந்தோடனே பார்த்தா சபை இவ்வளோ பெரிய சபை இதுவரையும் அவர் பார்த்ததே இல்லை. 2000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சபை அவர் இதுவரை பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறார். அப்போ இவருக்கு ஒவ்வொருத்தரையாக கூப்பிடும்போது எல்லாரும் போகிறாங்க, பேசுகிறாங்க. எல்லாரும் பேசுகிறவங்கள பார்த்தா குறிப்பெடுத்து கையில் வச்சுருக்காங்க. பேசுகிறவங்க தன்னுடைய நாட்டை பற்றி, தன்னுடைய மதத்தை பற்றி, தன்னை பற்றி எல்லாம் குறிப்பெடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இவருக்கு அடுத்த டைம் வரும்போது 2 தடவை 3 தடவை கூப்பிடும்போதும் இவர் கொஞ்சம் தயங்கி தான் இருந்தார், போகலை. அதுக்கப்புறம் இவருடைய அந்த மாநாட்டினுடைய தலைவர் நினச்சிட்டாரு, இந்த ஆள் எழுந்திரிச்சே வரமாட்டார் போல் இருக்கு, இப்படியே உட்கார்ந்தே போயிடுவார் போல் இருக்கு அப்படின்னு யோசிச்சு கடைசியாக அவரை கூப்பிடும்போது அவர் தன்னுடைய இந்த சான்ஸையும் விட்டா நம்ம இழந்துருவோம், கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும். அந்த ஸ்டேஜில் சாமிஜி வர்றாரு. வரும்போது தன்னுடைய குருநாதர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரை மனதால் நினைக்கிறார். உன்னுடைய கருவியாக நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், அதனால் என்னை எப்படி பயன்படுத்தணுமோ நீ அப்படி பயன்படுத்திக்கோ, நான் உன்னுடைய கருவி, இந்த இடம் வரைக்கும் வந்து நிற்கிறேன் அப்படின்னு குருநாதர்கிட்ட வேண்டிக்கிட்டார். மேலே வந்தவுடனே கண்களை மூடி சகல கலாவல்லி சரஸ்வதி தேவியை நினைக்கிறார். என்னுடைய நாவில் நீ தான் வந்து நர்த்தனம் புரியணுமா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவியை வேண்டிட்டு அவர் தன்னுடைய திருவாய் மலர்கின்றார். அமெரிக்க நாட்டு சகோதரிகளே சகோதரர்களே என்று அவர் ஆரம்பித்த உடனே அவ்வளவு பேரும் எழுந்து நின்று கைதட்டுகின்றார்கள். இப்பொழுது இவர் கூறிய அந்த வார்த்தையில் என்ன மந்திர சக்தி இருக்கிறது, அதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அண்ணா அவர்கள் கூறியது போல வெளிநாட்டவர்கள் எல்லாம் ரொம்ப ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக இன்பத்தையும் துன்பத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாவற்றையும் உடனடியாக காட்டுபவர்கள். அதனால் எழுந்து நின்று அந்த வார்த்தைக்கு புரிந்தவுடன் அவர்கள் எழுந்து நின்று கைதட்டினார்கள். அவர்களுக்கு மேலே நிற்பவன் என்னுடைய சகோதரன் என்ற உணர்வு தோன்றியது. இவ்வளவு நேரமும் அவனை பார்த்து கொண்டு வித்தியாசமான ட்ரெஸ்ஸு, இளைய வயது, என்ன சொல்ல வரப்போகிறான் என்று யோசித்து கொண்டிருப்பவர்கள் சகோதரர்களே சகோதரிகளே என்று கூப்பிட்டவுடன் அவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் மேலே நிற்பவன் என்னுடைய சகோதரன் அப்படின்ற உணர்வு தோன்றியது. ஒரே வார்த்தையில் அவ்வளவு பேரும் இது என்னுடைய சகோதரன் என்ற உணர்வை ஏற்றுக்கொண்டார்கள். இதனுடைய மாயஜாலம் என்ன? சுவாமி விவேகானந்தர் நம்முடைய நாட்டு வேதாந்த வாழ்க்கையை நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். வெறும் வாய் வார்த்தைகளில் அல்ல, லெக்சர் அடிப்பவர் அல்ல, நடைமுறை வாழ்க்கையை
அந்த மாதிரி அவர் வேதாந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர். அதனால் எல்லாரும் இங்கே இருக்கும் அனைவரும், உலகம் முழுவதும் ஒரு குடும்பம், இங்கே இருக்கும் அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள். இது அவர் உள்ளத்தில் உள்ளது, அது வார்த்தையாக வெளிவந்தது. அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சக்தி அனைவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. நாம் எல்லாரும் ஒரு குடும்பம் என்கின்ற உணர்வு எல்லாருடைய உள்ளத்திலும் தோன்றியது. மேலே நிற்பவன் என்னுடைய சகோதரன் என்ற உணர்வு அவர்களுக்கு தோன்றியது. ஆகவே நம்முடைய லட்சியமும் இந்திய நாட்டினுடையதும் வசுதேவ குடும்பம், இந்தியா உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் என்ற உணர்வை மக்களுக்கு ஊட்டினார். ஆகவே இதுதான் நம்முடைய மறுமலர்ச்சியின் ஒரு முக்கியமான ஒரு நிலை. உலகம் முழுவதும் இந்திய நாட்டை மதிக்க கற்றுக்கொண்டது. அதற்கு முன்பெல்லாம் இந்திய நாடு என்று சொன்னால் மக்கள் மனதில் ஒரு கேவலமான எண்ணம், இந்தியர்கள் எதற்குமே லாயக்கற்றவர்கள் என்ற எண்ணம் தோன்றியிருந்தது. ஆனால் சுவாமி விவேகானந்தர் வாயை திறந்தவுடனேயே எல்லாருடைய மனதிலும், அதிலும் இந்திய நாட்டிற்கு மதத்தை பரப்புவதற்காக பாதிரியார்களெல்லாம் அனுப்பி வைத்தவர்களெல்லாம், இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதன் தோன்றிய அந்த நாட்டிற்கு மத மாற்றத்திற்காக நாம் அனுப்பி கொண்டிருக்கின்றோமே என்று தன்னை கேவலமாக நினைத்தவர்களும் உண்டு. ஆனால் எல்லா இடத்திலும் ரெண்டும் இருக்கும். அதனால் நிறைய பேர் சுவாமி விவேகானந்தருடைய முதல் வார்த்தையிலேயே இந்தியாவை மிக உயர்ந்த நிலையில் எண்ண தோன்றிவிட்டது. ஆகவே சுவாமி விவேகானந்தர் அந்த முதல் பேச்சுக்கு அப்புறம் அவர் போனது அந்த சிகாகோ சொற்பொழிவுக்காக தான். 4.5 வருட காலம் அங்கு தங்கியிருக்க போகின்றோம் என்பதை அவர் நினைக்கவே இல்லை. ஆகவே சாமிஜி அந்த சிகாகோவில் இருந்து 4.5 வருட காலங்கள் இந்து மதத்தை பற்றி, இந்தியாவை பற்றி, நம்முடைய வேதாந்த கருத்துக்களை எல்லாம் பற்றி அங்குள்ளவர்களுக்கெல்லாம் அவர் நிறைய வகுப்புகள் எடுத்து மிக எளிய முறையில் கற்றுக் கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு நாம் சுவாமி விவேகானந்தரை பற்றி புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அது அவர் வெளிநாட்டில் கற்றுக் கொடுத்த பாடங்கள் வெளிநாட்டவர்களுக்காக அவர்கள் புரிகின்ற வகையில் மிக எளிய முறையில் எடுத்துக் கொடுத்தார். ஏனென்றால் பிரம்மச்சாரி என்றால் என்னவென்று தெரியாதவர்களுக்கு, அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து மிக எளிய முறையில் நடத்திய அந்த வகுப்புகள் தான் இன்றைக்கு புத்தகங்களாக நம்ம கைக்கு வந்து நாம் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை மிக தெளிவாக புரிந்து அது நம்முடைய நடைமுறை வாழ்வைக்கு ஒவ்வொரு வண்ணமாக அங்கிருந்து அவருக்கு பின்னால் தொண்டர் படையையும் அழைத்து கொண்டு வந்தார். இன்றைக்கு நாம் இருக்கின்ற நிலையில் நமக்கு தொண்டர் படைகளை உருவாக்குவது என்பது மிக மிக கஷ்டமானது. ஏனெனில் மனிதர்களுக்கு நாட்டில் பஞ்சமே இல்லை, தொண்டர்களுக்கு ரொம்ப ரொம்ப பஞ்சம். நல்ல மனப்பூர்வமான உள்ளத்தோடு உணர்வுபூர்வமாக தொண்டு செய்யக்கூடிய அன்பர்கள் நமக்கு இப்போது கிடைப்பதில்லை. இங்கு வந்திருக்கிற அனைவரும் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களுக்கு வாழ்க்கை வடிவம் கொடுக்க வேண்டும். ஆகவே அவருடைய கருத்துக்களுக்கு வாழ்க்கை வடிவம் கொடுக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் நம்மை சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கைப்படி தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் முழுமையாக தொண்டிற்காக வர வேண்டியதில்லை. இல்லத்தில் இருந்து கொண்டும் பணியில் இருந்து கொண்டும் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய நிலையில் தொண்டு செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கு நல்லது ஒரு வாழ்க்கை வடிவம் கொடுக்க வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.